மோடி அறிவித்த தீபாவளி பரிசு மக்களை முழுமையாக சென்றடைந்துள்ளது. மோடியின் நோக்கம் நிறைவேறியுள்ளது அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஒரு 54 பொருட்கள், மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை நாங்கள் கவனித்தோம். அது அவங்க பயன்படுத்தும் பொருட்களில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நாங்கள் அறிவித்ததில் இப்போ மக்கள் வந்து அதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. மோடியோட எண்ணம் நிறைவேறியிருக்கு, அவருடைய பரிசு பலனளிச்சிருக்கு, மக்கள் சந்தோஷமாக இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, நுகர்வோர் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலுமே மக்கள், வெகுஜன மக்கள், அடிப்படை அடித்தட்டு மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு அந்த அறிவிப்பு இருந்ததா? மோடியின் எண்ணம் நிறைவேறியதா? மோடியினுடைய தீபாவளி பரிசு எப்படி இருக்கிறது, ரியல் ஆர் ரீல், இதுதான் மராட்டிய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை நேற்றைக்கு. அது எதை வச்சு அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னால், யாருக்கும் தெரியாமல் இவர் கோவாவுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம டிஃபென்ஸுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் தீபாவளியை இராணுவ வீரரோடு கொண்டாடினார். இந்த இராணுவ வீரர்களோடு கொண்டாடும் போது அவருக்கும் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கும் உள்ள உறவு பற்றி வாசகர்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடினாலும், பட்டாசு வெடித்தாலும், பட்டாசுக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றத்தை பெருமையாக சொல்லியிருக்கார். அநேகமான வீடுகளில் அனைவரும் இண்டிவிஜுவலாக, கூட்டமாக விளக்கு ஏற்றி கொண்டாடியது எனக்கு வெற்றியை தந்திருக்கிறது இந்த தீபாவளியில். இதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஹிந்தியில், நான் சொல்லியிருக்கிறது தமிழில். இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன சப்ஜெக்டுக்கே நாம் வருவோம். நிர்மலா சீதாராமனுடைய நிதி அமைச்சகத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் தொழில் வளர்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் 189% குறைந்திருக்கிறோம். நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நீண்ட அறிக்கைக்குள்ளே நான் போக விரும்பினாலும் அவர் சொன்ன அந்த 40 ஐட்டங்களில் எவை மக்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று அவங்க கேட்டிருக்காங்க மராட்டிய பத்திரிகையில். ஆனால் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கார், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், வாஷிங் மிஷின் போன்ற மிடில் கிளாஸினுடைய கனவு. மிடில் கிளாஸினுடைய கனவு ஃப்ரிட்ஜ் இல்லாத மிடில் கிளாஸ் வீடு இல்லை. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா 7,800 ரூபாய் குறையுது. அப்போ அந்த 7,800 ரூபாய் குறைஞ்ச வீடுகளை கணக்கெடுக்கிறாங்க. அதில் ராஜவேலு வீடு வரல, பால்கி வீடு வரல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டோரே அதிகம். ஆகவே நம்ம 2 பேர் வீட்டில் ஒரு டோர் வச்சுக்கிட்டோம்.